வணக்கம் நண்பர்களே. நாம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறோம். ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு வந்தது சரியா தவறா? குடும்ப அரசியல் செய்கிறாரே, அது சரியா தவறா? இந்த அமைச்சர் இந்த இடத்தில் இப்படி பேசினாரே, அது சரியா தவறா? அல்லது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், அவர் கட்சி ஒருங்கிணைப்பதில் அவருக்கு பெரும் சவால் இருக்கிறது. அவர் எப்படி கட்சி ஒருங்கிணைக்கப் போகிறார்? சசிகலா அந்த அதிமுகவில் வந்து விடுவாரா? தினகரன் தனியே இருப்பாரா? அல்லது எடப்பாடியும் சசிகலாவும் இணைந்து விடுவார்களா? அல்லது இணைப்புக்கு எதிரானவர்களை புறந்தள்ளி விட்டு ஒரு புதிய கட்சி அமைப்பாரா? வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களும் பாஜகவும் ஒன்று சேருமா? சீமான் ஏன் போய் ரஜினியை சந்தித்தார்? ரஜினி பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா? இது போன்ற ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நம்மளை கவலைப்பட வைத்திருக்கிறது இந்த செய்தி ஊடகங்கள். ஏன் இது ஆதங்கமாக இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கவலைப்பட வைத்த அந்த ஊடகங்கள் ஒரு தனி மனித முன்னேற்றத்திற்கு, ஆனால் அதில் ஒரு பிழை இருக்கிறது. அதில் ஒரு சின்ன திருத்தம் நானே செய்து கொள்கிறேன். என்னன்னா, ஒரு தனி மனித முன்னேற்றம், சுய ஒழுக்க முன்னேற்றங்கள், இந்த வகுப்பு நடக்கக்கூடிய சேனல்கள் நடந்தால் அவர்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்காது அல்லது அந்த பிஸ்னஸ் நடக்காது. அதனால் அந்த ஊடகத்தை போய் நான் குறை சொல்லக்கூடாது. இது அவன் தன்னால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கடனற்ற மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு தேசம் எப்படி இருக்கும்? நான் இந்த வீடியோக்கள் வெளியிடும்போது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? சம்பாதித்து செலவழித்து கையில் கொஞ்சம் மிச்சம் வைக்கும் மனிதர்களை எப்போது உருவாக்குவீர்கள்? நீங்கள் உருவாக்கும் காலம், அதற்கான என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஒரு வங்கியில் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் அதை வசூல் செய்யும் நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் வசூல் செய்யும் விதமாக மிக தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் பொழுது உயிரை மாய்த்த மக்கள் இங்கே இருக்கிறார்களா இல்லையா? அந்த மக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டீர்களா? ஐயா, நான் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி சாராயம், கள்ளச்சாராயம் விற்று குடித்தாங்க, செத்து போனாங்க. அவங்க குடும்பத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்தீங்க. ஒவ்வொரு நாளும் கடனில் தவிக்கும் அல்லது கடன் வாங்கிவிட்டு அதை திரும்ப செலுத்த இயலாமல் தவிக்கும் வங்கியிலோ வங்கி சாராத நிறுவனத்திலோ தனிநபரிடத்திலோ, இந்த தனிநபர் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனிநபர் அங்கே இருக்கவங்க பூரா அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க. தனிநபரிடத்திலேயோ பணம் வாங்கிவிட்டு அதை கட்ட இயலாமல் இறந்து போனவர்களுக்கு நீங்கள் நிதி கொடுப்பீர்களா? அது எப்படிப்பா, இவன் கொளுத்து போய் கடன் வாங்குவான், ஆனால் அதுக்கு அரசாங்கம் போய் அந்த கடன் அடைக்கணுமா? இது என்ன பேச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் என்று சொல்கிறேன், அவனாக போனான், அவனாக குடித்தான், அவனாக இருந்தான், 10 லட்சம் கொடுத்தீங்க. ஏன்? அதில் நான் தவறுன்னு சொல்லலை. அந்த குடும்பம், அந்த ஏழ்மை என்பதை மட்டும் மனதில் வைத்து கொடுத்தீர்கள். ஆனால் இங்கு வியாபார கடனோ, தொழில் கடனோ, வணிகம் ஏன்னா இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. கடனோ, இதுக்கு வட்டி வீதங்கள் மாறுபடுகின்றன. வீடு கட்டுற கடனோ அல்லது தன்னுடைய தனிநபர் தேவைகளுக்கான கடனோ ஏதோ ஒன்று வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த இயலாமல் இருக்கும் மக்கள் தொகை எவ்வளவு கணக்கெடுத்தீர்களா? நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பதை கூட நீங்கள் தள்ளி வையுங்கள். கடனாளிகளின் கணக்கெடுங்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன என்று பாருங்கள். இதை குறித்து தனியாக வீடியோ கூட வெளியிட்டிருக்கேன். ஏனென்றால் இந்த தேசம் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ஒரு வலைக்குள், சூழ்ச்சிக்குள் சிக்கிக்கொள்கிறது. இங்கு காளை மாடுகளை வளர்க்க வேண்டும் என்று மக்கள் கூடுவார்கள். கடன் வாங்கக்கூடாது, வங்கிகளிடமிருந்து நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், வாங்கினாலும் நியாயமாக தான் வாங்குவோம் என்ற கூட்டம் இங்கு கூடாது. வினோதமான உலகம். தொடர்ந்து என்னுடைய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.